illustration 5 of buyback of securities. ஓகேங்களா, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஆனால் ஈஸியாக இருக்கும், ஒன்றும் இல்லை. இப்போது பிராத்தம் லிமிடெட் நான் லிஸ்டட் கம்பெனி ஆஸ் அ ஃபாலோயிங் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாங்க ஆஸ் ஆன் 31 March 2021. ஒன்றும் இல்லை, அந்த ஷேர் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸஸ் கொடுத்துட்டாங்க. இது போக ஏதாவது டெட் இருந்துச்சுன்னா டெட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். யூ ஆர் ரிக்வயர்ட் டு கம்ப்யூட் டெட் பை டெட் ஈக்விட்டி ரேஷியோ டெஸ்ட். அதாவது ரேஷியோ டெஸ்ட்டுன்னு பார்த்துருப்போம், இது போக ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டெஸ்ட்டுன்னு ஒன்று பார்த்துருப்போம், அது போக டெட் ஈக்விட்டி ரேஷியோ டெஸ்ட் வந்துட்டு தேர்ட் ஒன்னாக பார்த்துருப்போம். ஓகேங்களா, கான்செப்ட் செக்ஷனில் தேர்ட் ஒன்னாக பார்த்துருப்போம். அந்த டெட் ஈக்விட்டி ரேஷியோ டெஸ்ட் மூலமாக த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தட் கேன் பி பாட் பேக் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஓகேங்க. இந்த லைட் ஆஃப் அபவ் இன்ஃபர்மேஷன் வென் த ஆஃபர் ப்ரைஸ் ஆஃப் பைபேக், அதாவது பைபேக் பர் ஷேர் சொல்லிட்டு ₹13 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அப்போ ஒன்றும் இல்லை, இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியது என்னதுன்னா ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு ₹10, பைபேக் வேல்யூ இஸ் ₹30, அவ்வளோதான். ஓகேங்களா, மீதி வந்து நம்ம பார்த்துடலாம். ஜஸ்ட் சம்மரைஸ் பண்ணிடலாம். அந்த கான்செப்ட் செக்ஷனில் என்ன பார்த்தோமோ அதை வந்து சம்மரைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, கான்செப்ட் செக்ஷனில் பார்த்த மாதிரி டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்துட்டு மினிமம் 2:1 இருக்கணும். ஓகேங்களா, டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ, அதாவது டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ. ஓகேங்களா, டெட் 2 இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஈக்விட்டி 1 இருக்கணும். ஓகேங்களா, அதுதான் இதோட மீனிங். ஓகேங்களா, இப்போ ஆக்சுவலாக டெட் ஈக்விட்டி ரேஷியோ டெஸ்ட் வந்துட்டு எப்படி எடுப்போம்னா ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் டெட்ஸ் எடுப்போம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் டெட்ஸ் எடுப்போம். டோட்டல் டெட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா, டோட்டல் டெட்ஸ் இப்போ எக்ஸ் அமௌண்ட் இருக்குது. ஓகேங்களா, செகண்ட் வந்து மினிமம் ஈக்விட்டி ஆக்சுவலாக 1 வேணும். அப்போ ஃபார் டெட் ஆஃப் 2 ஈக்விட்டி வந்து 1 வேணும். அப்போ டோட்டல் டெட் டிவைடட் பை 2 டன். அப்போ தேர்ட் ஒன் வந்து சர்ப்ளஸ் ஈக்விட்டி. ஓகேங்களா, சர்ப்ளஸ் ஈக்விட்டி ஒரு நிமிஷம் ஃபுல்லாக எழுதிடுறேன். இது வந்து மினிமம் ஈக்விட்டி. ஓகேங்களா, இது வந்து மினிமம் ஈக்விட்டி, இது வந்து டோட்டல் டெட், இது வந்து சர்ப்ளஸ் ஈக்விட்டி. ஓகேங்களா, சர்ப்ளஸ் ஈக்விட்டினா என்னதுன்னா இப்போ ஆக்சுவல் ஈக்விட்டி 10 இருக்குது, மினிமம் ஈக்விட்டி 2 இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த 2 தவிர வேற என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சர்ப்ளஸ் ப்ராஃபிட்டபிள் ஈக்விட்டி. ஓகேங்களா, அப்போ இது வந்து 8ன்னு வருமா, 10 - 2 is 8. அப்போ இந்த 8 தான் சர்ப்ளஸ் ஈக்விட்டின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ சர்ப்ளஸ் ஈக்விட்டினா ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குமா, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் ப்ளஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஓகேங்களா, அந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இன்க்ளூட் ஆகும்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா, அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ஃப்ரீ ரிசர்வ்ஸ்னால் டிவிடெண்ட் பே பண்ணுறதுக்கு வேண்டி வச்சுருப்பாங்க ரிசர்வ்ஸ், அதெல்லாம் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் ப்ளஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஓகேங்களா, இதெல்லாம் தான் ஈக்விட்டி. ஓகேங்களா, இந்த ஈக்விட்டி மைனஸ் மினிமம் ஈக்விட்டி, இந்த ஈக்விட்டி மைனஸ் மினிமம் ஈக்விட்டி தான் சர்ப்ளஸ் ஈக்விட்டி. ஓகேங்களா, இந்த ஈக்விட்டி மைனஸ் மினிமம் ஈக்விட்டி தான் சர்ப்ளஸ் ஈக்விட்டி. ஓகே, டன். அப்போ சர்ப்ளஸ் ஈக்விட்டினா என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா, த எக்ஸஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஆஃப் மினிமம் ஈக்விட்டி. ஓகேங்களா, அப்போ மினிமம் ஈக்விட்டி தாண்டி வேற ஏதாச்சும் ஈக்விட்டி இருந்துச்சுன்னா அதெல்லாம் தான் சர்ப்ளஸ் ஈக்விட்டி. ஓகே, ஃபோர்த் ஒன் இஸ் நத்திங் பட் இந்த சர்ப்ளஸ் ஈக்விட்டி கிடச்சிதா, அப்போ சர்ப்ளஸ் ஈக்விட்டி டிவைடட் பை பைபேக் பர் ஷேர். இங்கே வந்து 13 கொடுத்துட்டாங்க. என்ன ஃபுல்லாகவே எழுதிடுறேன், எக்ஸ்பிளனேஷன் எழுதிடுறேன். பைபேக் பர் ஷேர், பைபேக் அமௌண்ட் பர் ஷேர். ஓகேங்களா, பைபேக் அமௌண்ட் பர் ஷேர் ப்ளஸ் ஃபேஸ் வேல்யூ பர் ஷேர். ஓகேங்களா, ஃபேஸ் வேல்யூ பர் ஷேர். இது கொடுத்தா ஒரு அமௌண்ட், இது கொடுத்தா ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ தான் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தட் கேன் பி பாட் பேக். ஓகேங்களா, தட் கேன் பி பாட் பேக். அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். இன்னும் தெளிவாக வேணும்னா அந்த கான்செப்ட் வீடியோ போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வீடியோவை போட்டுருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டன். இப்போ வந்து இந்த சம் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, அப்போ நம்பர் ஒன் ஆக்சுவலாக என்னது, டோட்டல் டெட். இங்கே டோட்டல் டெட் எவ்வளோ இருக்குது, டோட்டல் டெட் வந்துட்டு இங்கே லோன் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்கா, லோன் ஃபண்ட்ஸ் தான் டோட்டல் டெட். ஒரு நிமிஷம் இங்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டோட்டல் டெட் வந்து 42 lakhs இருக்குது. ஓகேங்களா, அப்போ 42 lakhs அப்படி எழுதிருங்க, 42 lakhs. டன். நெக்ஸ்ட் என்னது, மினிமம் ஈக்விட்டினா என்னது, டோட்டல் டெட் டிவைடட் பை 2. ஓகேங்களா, டோட்டல் டெட் டிவைடட் பை 2. அப்போ 42 lakhs டிவைடட் பை 2 இஸ் 21 lakhs. ஓகேங்களா, 21 lakhs. தேர்ட் ஒன் சர்ப்ளஸ் ஈக்விட்டி என்னது, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் ப்ளஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். இது போக மைனஸ் அந்த செகண்ட் ஒன் மினிமம் ஈக்விட்டி. ஓகேங்களா, அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து 30 lakhs இருக்குது,
ஓகேங்களா. இப்போ ஃப்ரீ ரிசர்வ்ஸ் எதெல்லாம் பார்ப்போம். ஃப்ரீ ரிசர்வ்ஸ் வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் எதெல்லாம் பார்ப்போம். ஜென்ரல் ரிசர்வ் வந்து ஃப்ரீ ரிசர்வ், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து ஃபார் த பர்பஸ் ஆஃப் பைபேக் ஃப்ரீ ரிசர்வாக கன்சிடர் ஆகும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இஸ் அ ஃப்ரீ ரிசர்வ், ரீவேல்யூஷன் ரிசர்வ் இஸ் நாட் அ ஃப்ரீ ரிசர்வ். ஓகேங்களா. அப்போ இந்த 3 ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா. இந்த 3 ஆட் பண்ணணும். ஓகேங்களா. அப்போது 32,50,000 add 6 lakhs add 4,30,000 which gives 42,82,000. அதாவது 42,80,000 சாரி 42,80,000 கிடைக்குதா. அப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஆட் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் ஆட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஓகேங்களா. டன். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ வந்துட்டு 42,80,000 42,80,000. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலோட வேல்யூ வந்து 30 lakhs. ஓகேங்களா. இப்போ 30 lakhs. அப்போ இதோட டோட்டல் வேல்யூ வந்து 72,80,000. ஓகேங்களா. லெஸ் மினிமம் ஈக்விட்டி. மினிமம் ஈக்விட்டி எவ்வளவு? மினிமம் ஈக்விட்டி வந்து 21 lakhsன்னு பார்த்துட்டோம். அப்போ 21 lakhs வந்து மைனஸ் பண்ணணும் ஃப்ரம் த 72,80,000. அப்போ 72,80,000 மைனஸ் 21 lakh which gives 51,80,000. ஓகேங்களா. இதுதான் ஸ்டெப் நம்பர் 3 சர்ப்ளஸ் ஈக்விட்டி. ஓகே. லாஸ்ட் ஸ்டெப் ஒரு நிமிஷம். லாஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா. லாஸ்ட் ஸ்டெப் என்னது? எவ்வளோ ஷேர்ஸ் பைபேக் பண்ணும். ஓகேங்களா. அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பைபேக் பாட் பேக். ஓகேங்களா. எவ்வளோ ஷேர்ஸ் பைபேக் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஒன்றும் இல்லை. சர்ப்ளஸ் ஈக்விட்டி இருக்கலாம். சர்ப்ளஸ் ஈக்விட்டி டிவைடட் பை பைபேக் பர் ஷேர் ப்ளஸ் ஃபேஸ் வேல்யூ பர் ஷேர். ஓகேங்களா. அதாவது அமௌண்ட்டில் போடணும். ஓகேங்களா. அமௌண்ட் ஆஃப் பைபேக் பர் ஷேர் ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ பர் ஷேர். ஓகேங்களா. இவங்க சர்ப்ளஸ் ஈக்விட்டி எவ்வளவு? சர்ப்ளஸ் ஈக்விட்டி இஸ் 51,80,000. ஓகேங்களா. அப்போ 51,80,000 டிவைடட் பை பைபேக் பர் ஷேர் எவ்வளவு? இங்கே பைபேக் பர் ஷேர் வந்துட்டு 30. ஓகேங்களா. இப்போ பைபேக் பர் ஷேர் வந்து 30 ப்ளஸ் ஃபேஸ் வேல்யூ பர் ஷேர் வந்துட்டு இங்கே 10. ஃபேஸ் வேல்யூ பர் ஷேர் வந்து இங்கே 10. ஓகேங்களா. அப்போ நத்திங் பட் 51,80,000 divided by 40. அப்போ calculatorல 51,80,000 divided by 40 which gives 1,29,500 கிடைக்கும். இது வந்து அமௌண்ட்டா? இல்லை. இது வந்து number of equity shares that can be bought back. ஓகேங்களா. அப்போ இதுதான் 1,29,500 ஷேர்ஸ் மட்டும்தான் அவங்க எலிஜிபிள் டு பைபேக். ஓகேங்களா. அவ்வளோதான். அப்போ இந்த சம் ஓவர். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இமெயில் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் நோட்ஸ் அண்ட் அதர் அப்டேட்ஸ் இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.